சேலம் மாவட்டம் சீலநாயக்கன்பட்டியில் விஜயன் மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் பங்கேற்ற சூரஜ் என்பவர் மயங்கி விழுந்து உயிரிழந்த நிலையில் சந்தேக மரணம் என்ற பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து அன்னதானப்பட்டி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ரமேஷ். வணக்கம். விவரம். வணக்கம். சேலத்தில் நேற்று தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்ச்சி நடந்தது. இதில் கலந்து கொண்ட மகாராஷ்டிரா மாநிலத்தைச் சேர்ந்த வாலிபர் ஒருவர் மயங்கி விழுந்து இறந்து விட்டார். பின்னர் இந்த சடலத்தை அன்னதானப்பட்டி போலீசார் மீட்டு சந்தேக மரணம் என விசாரித்து வருகிறார்கள். சேலம் சீலநாயக்கன்பட்டி அருகே உள்ள தனியார் மைதானத்தில் நேற்று தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்ச்சி நடந்தது. இதில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இந்த நிகழ்ச்சியில் சேலம் சீலநாயக்கன்பட்டி பகுதியில் வசித்து வந்த மகாராஷ்டிரா மாநிலத்தைச் சேர்ந்த சூரஜ் என்பவர் மற்றும் அவரது நண்பர் மோகன் ஆகியோர் கலந்து கொண்டனர். அப்போது சூரஜ் திடீரென மயங்கி விழுந்தார். பின்னர் அவர் தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார். ஆனால் பாதி வழியிலே அவர் இறந்து விட்டார். இதனை அறிந்த அன்னதானப்பட்டி போலீசார் சடலத்தை மீட்டு சந்தேக மரணம் விசாரித்து வருகிறார்கள். இன்று பிற்பகலுக்குள் சூரஜ் உடல் பிரேத பரிசோதனை செய்து அவரது உறவினரிடம் ஒப்படைக்கப்பட இருக்கிறது. பின்னர் சூரஜ் உடல் அவரது சொந்த ஊரான மகாராஷ்டிரா மாநிலத்தில் எடுத்து செல்லப்பட்டு இறுதி சடங்கு செய்யப்பட உள்ளதாக உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.